கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 3வது அதிகாரம் 4வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 3:4 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தோத்திரமே தோத்திரமே இயேசு சுவாமிக்கு தோத்திரமே தோஷியனை ரட்சித்த பாரிசுத்தர்க்கு தோத்திரமே தோஷியனை ரட்சித்த பாரிசுத்தர்க்கு தோத்திரமே கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி பாடி பொம்மை துதிக்க ஆடியானும் பொம்மை துதிப்பேன் பாடி பொம்மை துதிக்க ஆடியானும் பொம்மை துதிப்பேன் கனிய கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே கனியர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே உன்னி பொம்மை துதிக்க ஆடியானும் பொம்மை துதிப்பேன் உன்னி பொம்மை துதிக்க ஆடியானும் பொம்மை துதிப்பேன் முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே ஆர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் பொம்மை துதிப்பேன் ஆர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் பொம்மை துதிப்பேன் பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீவன் இயேசுவையே பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீவன் இயேசுவையே பாடி அம்மை துதிக்க அடியானும் அம்மை துதிப்பேன் பாடி அம்மை துதிக்க அடியானும் அம்மை துதிப்பேன் ஆயிரம் நாவிருந்தால் உம்மை பாடிய தொத்தரிப்பேன் ஆயிரம் நாவிருந்தால் உம்மை பாடிய தொத்தரிப்பேன் ஆவியிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன் ஆவியிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன் தாழ்த்தி தலைகோனிந்து ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம் தாழ்த்தி தலைகோனிந்து ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம் போற்றி பொம்மை துதிக்க ஆடியானும் பொம்மை துதிப்பேன் போற்றி பொம்மை துதிக்க ஆடியானும் பொம்மை துதிப்பேன் கெரூபின் செராபின்கள் வட செட்டையினால் மோடி கெரூபின் செராபின்கள் வட செட்டையினால் மோடி நேராய் அம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன் நேராய் அம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன் வனாதி ஜோதியெல்லாம் தேவ மைந்தனையே போற்றி வனாதி ஜோதியெல்லாம் தேவ மைந்தனையே போற்றி ஞானத்திலே துதிக்க ஆடியானாம் பொம்மை துதிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், முத்து முருகன் பிரதர் பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர், கவிதா சிஸ்டர், டேனியல் ராஜேஷ் பிரதர் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு யாக்கோபு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படிங்கறத நமக்கு கப்பல் வாசிப்போமா? யாக்கோபு 3வது அதிகாரம் 4 வசனம். கப்பல்களையும் பாருங்கள். குதிரையை பார்த்தாச்சு, நாம் அப்படி இருந்தோம், நமக்கு கடிவாளம் போட்டாச்சு, ஒரு பக்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வச்சிருக்கிறார், இன்னொரு ஆவியான வச்சிருக்கார், நம்மள அப்படியே ஓட்டிட்டு போயிட்டே இருக்க பார்ப்போம். கப்பல்களை பாருங்கள். கப்பல் ரொம்ப பெருசா இருக்கும். ஏன் கப்பல் பெருசா இருக்குன்னா இது சபைக்கு அடையாளம்.
சபைக்குள்ள மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அனுதினமும் ரட்சிக்கப்படுறவர்கள் சபைக்குள்ள வந்துகிட்டே இருக்கிறாங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். 3000 5000 சபைக்குள்ள வந்துகிட்டே இருக்கிறாங்க. கப்பல் பெருசா இருக்குது. கப்பலுக்குள்ள விசுவாசிகள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவைகள் மகா பெரியதானாலும், ஏன் மகா பெரியது? எல்லாத்தையும் அப்படியே இந்த கப்பல் என்ன செய்யணும்? விசுவாச கப்பல் கொண்டு போய் பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் மேட்டர். கடுங்காற்றினால் அடிபட்டாலும் சாத்தான் சும்மா இருக்க மாட்டான். கடுங்காற்றை அனுப்புவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலானி வச்சு தூங்கிட்டு இருக்காரு. கப்பல்ல பெரிய சூறாவளி காற்று வருது. அப்படி சுத்தி அடிக்குது. எல்லாரும் நினைச்சாங்க, போதகரே நாங்க மடிந்து போயிருவோமே, நீங்க ஜாலியா தூங்கிட்டு இருக்கீங்களா ஆண்டவரே அப்படிங்கிறார். ஆண்டவர் அதற்றுறார். காற்றை பாற்று அதற்றுகிறார். காற்று அதட்ட முடியுமா? இன்னும் அங்க ஒரு பிரேத, அடுத்த அதிகாரத்திலே ஒரு பிரேத கல்லறையில ஒருத்தர் இருக்கான். அந்த பிசாசுக்கு தெரியும், ஆண்டவர் வந்து என்னைய துரத்த போறாரு, என்னைய பண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருவாரு. அதனால நானும் செய்வேன், இங்கேயே ஒரு ஆட்டுவேன். அந்த படகு, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இருக்கிற படகை ஒரு சுத்தி காட்டுறான். ஆனா ஒண்ணும் நடக்கல. அது படகு, இது கப்பல். அங்க சீஷர்கள் மட்டும் இருந்தாங்க. இங்க அத்தனை விசுவாசம் இதுக்குள்ள வரணும். அந்த கப்பல் போயிட்டே இருக்குது. சாத்தா சும்மா இருக்க மாட்டான். கடும் காற்றினாலே அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் அந்த கப்பலுக்கு இன்சார்ஜ். அவருடைய பொறுப்பு. அவர் சொல்றாரு, இது ஏன் ஆடுங்கிறார். ஏன் ஆட எனக்கு தெரியுங்கிறார். அப்படி ஆவியானவருடைய ஒத்தாசையில இந்த கப்பல் போய்கிட்டே இருக்குது. யோசிக்கிறான் இடம் எதுவோ, யோசிக்கும் இடம் போய் சேர இடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அங்க நம்ம போய் சேரணும். எதுவோ அவ்விடத்திலே நேராக மிகவும் சிறிய சுக்கான்னாலே திருப்பப்படும். சுக்கான் ரொம்ப சின்னதா இருக்கும், ரவுண்டா இருக்கும், அப்படியே டானி மட்ராப்ல இருக்கும். அந்த சுக்கான் டர்ன் பண்ணியாச்சுன்னா அந்த போட் கப்பல் எங்க போகணுமோ அந்த பக்கம் போயிட்டே இருக்கும். அதாவது இதை எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார். இந்த உதாரணத்துக்கு நான் சொல்ல போற உதாரணத்துக்கு, இந்த ரவுண்டா ஒரு சக்கரை மாதிரி இருக்கும். அது கப்பல் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் அதை பிடிச்சி சுத்தி பார்ப்பாங்க. ட்ராயிங் ரொம்ப ஜாலியாக இருக்கும் சுத்துறதுக்கு. ஆனால் ஒரு புயல்னா வந்துருச்சுன்னா எல்லாம் அலறடிச்சு போயிடுவாங்க. அந்த கேப்டன் மட்டும்தான் தெரியும் எப்படி அதை திருப்பி, எப்படி அந்த டைரக்ஷன்ல இருந்து அந்த கப்பலை கொண்டு போய் சேர்க்கணும் சொல்லி. இந்த கப்பலை குறித்து, இந்த கப்பலுக்கு பெயர் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம், கப்பலுடைய பெயரை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். 19வது அதிகாரம். இந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினது. விசுவாசமாகிய கப்பல், கப்பல் தான். இந்த கப்பல் பேரு விசுவாசம். இந்த கப்பலை எப்படி சேதப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு என்ன செய்யலாம், போயிடலாம். அப்ப கப்பலுக்கு பேர் ஒன்று சொல்றேன், விசுவாசமாக்கிய கப்பல். சரி, இந்த கப்பல் நேரா போய் ஒரு பிரச்சனையில மாட்டாம இருக்கிறதுக்கு இதற்கு தேவை என்ன? நங்கூரம். நங்கூரம்னா உங்களுக்கு தெரியுமா? வாசிப்போம். எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனம். 12 சரி, எபிரேயர் 6:19. எபிரேயர் 6வது அதிகாரம் 19வது வசனத்துல, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியான திரைக்குள்ளே போகிறமான ஆத்தும நங்கூரமா இருக்குது. நம்பிக்கை, இந்த நம்பிக்கை ஆத்துமா நங்கூரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நங்கூரம் கீழே இருக்குமா மேல இருக்குமா? கீழே தான் இருக்கும். ஆனா இந்த ஆத்துமா நங்கூரம் மேலே நோக்கி இருக்குது. பாருங்க, உறுதியான திரை. உறுதியான திரை நானது, அந்த திரைங்கிறது ஒரு கவரிங். நமக்கு ஆண்டவர் ஒரு சப்போர்ட் வச்சிருக்கிறார், நங்கூரம். அந்த நங்கூரத்தை போட்டாச்சுன்னா நச்சுன்னு நின்னுக்கும், என்ன பிரச்சனை இருந்தாலும். அதனால்தான் ஆத்தும நங்கூரம். அதற்கு அந்த நங்கூரம் எங்க இருக்குது, யார்கிட்ட இருக்குன்னா 20 எபிரேயர் 6:20. நமக்கு முன்னோடியாகிய இயேசு மெல்கிதேசின் முறையின்படி நித்திய பிரதான ஆசிரியர் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். மேல வழக்கமா நங்கூரம் கீழே இருக்கு, இது மேல இருக்கு.
இந்த கப்பல் மேலே நோக்கி போகிற கப்பல், வித்தியாசமான கப்பல், அதான் விசுவாச கப்பல். இந்த கப்பல் சேதமாகவே கூடாது. இந்த கப்பலுக்குள்ள உள்ள போய்தான் ஆகணும். போய் இந்த கப்பல்ல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கப்பல்ல என்ன பிரச்சனை இருக்கு? யாக்கோபு 1 அதிகாரம் 19வது வசனம். யாக்கோபு 1:19. சரி, 19 6வது வசனம். 1:6. கப்பலுக்குள்ள ஏறியாச்சு. நம்ம ரிவர்ஸ்ல இருந்து நான் வரேன். குதிரை தறிகட்டு அலைஞ்சிட்டு இருந்துச்சு, காட்டு குதிரை. ஆண்டவர் பிடிச்சார், அவருக்கு சொந்தமா மாத்திட்டார். இந்த குதிரையை யூஸ் பண்றதுக்கு ஒரு கடிவாளம் தேவை. கடிவாளம் போட்டாச்சு, அதை கையில வச்சிருக்காரு. எந்த பக்கம் போன டிசைட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி லட்சக்கான குதிரைகளை ஆண்டவர் பிடிச்சிட்டார். பிடிச்சு கப்பலுக்குள்ள ஏற்றியாச்சு. இந்த கப்பல் வந்து விசுவாசமாகிய கப்பல். இந்த கப்பல் ஓட்டுவது யார்? ஆவியானவர். இது பிரச்சனை என்ன எதுனா, அந்த கப்பலுக்குள்ள வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒவ்வொரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை தான் யாக்கோபு 1 அதிகாரம் 6வது வசனம். ஆனாலும் அவன் எவ்வளாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கும். சந்தேகப்படாமல் விசுவாசம், ரெண்டு ஆப்போசிட்டான காரியம். இன்னைக்கு நீங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ, உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும், சந்தேகம் இருக்கணும். சந்தேகம்னு ஒண்ணு வந்துருச்சா சொல்லி முடிஞ்சிருச்சு. நான் ஒரு பாஸ்டர் கொடுத்து பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. அவர் ஒரு நல்ல ஒரு பயங்கரமான பைபிள் டீச்சர். இந்த ரத்தம் பூசுதல் அப்படின்னு நான் பல முறை உங்களுக்கு நான் செய்தி கொடுத்துருக்கேன். இந்த ரத்தம் பூசுதல் செய்தி அவருடைய செய்தி. அது எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, நம்முடைய ஆவிக்குரிய நண்பர் மாதேஷ், உங்களுக்கு தெரியுமா? மகேஷ் கிடையாது, மாதேஷ். அவர் வீட்டுக்கு ஒரு ஜெப குறிப்பு எனக்கு கொடுத்தாரு. நான் போனேன். போய் அப்பெல்லாம் அந்த செல்போன் இல்லாத காலம். நான் அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும் ஹாஸ்பிட்டலுக்கு, உங்கள் ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவர் வீட்டில் லேண்ட்லைன் ஒரு இடத்துல இருந்துச்சு. என்னை கூப்பிட்டு போனார். அப்படி மேலே கண்ணை தூக்கி பார்க்குறேன், ஒரு ரேக் இருக்குது. இந்த ரேக்கில் நிறைய ஆடியோ கேசட்ஸ் அடுக்கி வச்சிருக்கிறேன். அதில் நான் சொன்ன பாஸ்டருடைய கேசட் இருந்துச்சு. பிரதர் நான் இதை எடுத்துக்கிட்டு கேட்டு தரவேணா, உங்களுக்கு இல்லாத டாக்டர் எடுத்துக்கோங்க. என்ன அவர் ஒரு நாளும் சொல்லலை இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஆவியானவர் என்னை அங்கே கொண்டு போனார். அதை எடுத்தேன். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் எப்படி நீதிமான் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி ஆழமான ஸ்டடி. நாம் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு, தேவனுடைய நீதிங்கிறதுல ஒரு 4 கேசட் போட்டிருந்தார். நான் எல்லாத்தையும் எழுதி 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 இன்னும் பல கேசட்ஸ், பல சீடிகள் கேட்டு அவர்கிட்ட டைரக்டா வாங்கி நிறைய வச்சு அவர்கிட்ட ஒரு செய்தியில சொல்றாரு. அப்பதான் அவருடைய ஓட்ட தெரியுது. ஓட்டம் என்னது, இங்க பிரச்சனை அவருக்கு இருந்துச்சு. அவர் சொல்றாரு, நான் பெரிய சபை வச்சிருக்கிறேன், பலரை நான் வழி நடத்துறேன். திடீர்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கு. என்ன சந்தேகம் வருதுன்னா, உண்மையிலேயே இயேசு இருக்காரா? உண்மையிலேயே பரவ இருக்கா? இந்த பைபிள் எல்லாம் உண்மையிலேயே கடவுள் தான் கொடுத்தாங்க. என்னையா ஒரு சந்தேகமா இருக்கு எனக்கு. இது எப்படி நான் அந்த சந்தேகத்திலிருந்து வெளியே வருது அப்படின்னு நான் ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் உங்களுக்கு போதிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் ஒரு சந்தேகம் உள்ளே வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சாத்தான் ஒரு ஆப் வச்சா அவருக்கு. இவருடைய பேசிக் ஸ்டடி என்னன்னா, விசுவாச அறிக்கை செய்வது. விசுவாசத்தை நம்ம அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும், பறிக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஹீலிங், இதெல்லாம் அவர் ரொம்ப டாப்ல நிற்பார். சாத்தா என்ன செஞ்சான்னா, அவருடைய மனைவிக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் வந்துச்சு. இவர் ஆடிட்டார், இப்படி என் மனைவி கிட்னி ஃபெயிலியர் வரும் வந்துச்சு. அந்த அம்மா மறிச்சாங்க. மறிச்ச உடனே இந்த ஊரை விட்டுட்டு ஓடியே போயிட்டார். அமெரிக்காவில் எங்கேயோ உட்காந்துட்டு இருக்காரு. அவர் யாரு, எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு சிலர் மாத்திரம் அவருடைய நம்பர் வச்சிருக்கிறாங்க. ஒரு தடவை எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காரு. அவர் மனைவி, அவர் மக, அப்போ சின்ன பொண்ணாது, இப்பெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய சாதனைகள் இங்க சாதிச்சிருக்கலாம், மலைகளை பேர்த்திருக்கலாம், லட்சம் பேரை ஆவிக்குள்ள வழி நடத்திருக்கலாம். ஆனால் கப்பல்ல ஓட்டை இருக்கிறது. அந்த ஓட்டை தான் காட்டுது. யாக்கோபு 1 அதிகாரம் 6வது வசனம். ஆனாலும் அவன் எவ்வளவு சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறதை கேட்கிறது. சந்தேகிக்கிறவன்
காற்றுனாலே அடிபட்டு அலைகிற கடல் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். இந்த கடல் அலையில ஒரு சிக்கிக்கிடுச்சு. யார் சிக்கிக்கிட்டா? கப்பல் மாட்டிக்கிடும், விழுந்துரும். அது சந்தேகமே கிடையாது. சரி, ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறார். அந்த வாக்கு தான், இந்த வாக்கை பிடிச்சுக்கிட்டாச்சுன்னா அந்த கப்பல் கொண்டு போய் சேர்க்கறது அவருடைய வேலை. எடுத்துக்கலாமா? மத்தேயு 16வது அதிகாரம் பேதுரு வெளிப்படுத்துகிறார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். வெளிப்படுத்தின உடனே முதல்ல பிரச்சனை என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16வது அதிகாரம் 18வது வசனம், மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கப்பல்ங்கிறது சபை. இந்த கல் பேதுருங்கிற கல் கிடையாது, வெளிப்பாடு. இந்த வெளிப்பாட்டுக்கு பாருங்க, இயேசு யார்? ஜீவனுள்ள தேவனுடைய குமார். இதுல சந்தேகம் வரவே கூடாது. ஒரு முடிய மண்டையில முடியலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முடி அளவு, உங்களுக்கு முடி தெரியும், உங்கள்ட்ட எல்லாம் மண்டையில முடியும், இந்த முடி அளவு ஒரு விசுவாசம் இல்லை, அல்லது முடி அளவு ஒரு அவிசுவாசம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்க கப்பல் டோபக்கணும். சந்தேகம் இல்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் எப்படியாவது இந்த விசுவாச கப்பலை அடிச்சு கமட்டி கீழே தள்ளலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனா உங்களுக்கு எவ்வளவு விசுவாச வார்த்தை உங்க வாயிலிருந்து வருது, வர 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 உங்களுக்கு அப்படியே உங்க வாழ்க்கையில அவிசுவாசம் வராது. விசுவாசத்தினுடைய வாழ்க்கை அப்படி மேல போய் 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 உங்களுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத அளவு, நான் சொல்றேன் கேளுங்க, நினைத்து பார்க்க முடியாத அளவு ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். சரி, இப்ப இந்த கப்பல் போய் சேரணும். அப்படித்தானே? கப்பல் போய் சேர முடியுமா? கப்பல் போய் சேர்றதுக்கு இந்த கப்பலுடைய இன்சார்ஜ், நான் உங்களுக்கு சொன்னேன், இன்சார்ஜ் ஒருத்தர் வச்சு ஒன்னார் கிடையாது. இப்ப இந்த கப்பல்ல ஏறியாச்சு. நான் சொன்னேன், அனுதினமும் ரட்சிக்கப்பட சபையில சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கப்பல் யார் வழி நடத்துறது? கொண்டு போய் சேரணும்ல. அதுக்காக ஆண்டவர் யாரை வைத்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபேசியர் 4வது அதிகாரம் 16வது வசனம், பூரண புருஷர். நான் எங்களுக்கு ஏற்கனவே இதை நான் பூரண புருஷங்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன், அதை திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். யாக்கோபு 1வது அதிகாரம் நம்ம பூரண புருஷர்ங்கிற ஒரு காரியத்தை பல முறை நம்ம தியானிச்சாச்சு. அந்த பூரண புருஷர்ங்கிற ஒரு காரியத்துல போய் நம்ம சேர்றதற்கு ஆண்டவர் என்ன யாரை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபேசியர் 4வது அதிகாரம் 16வது வசனம், மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவினாலும். இந்த அறிவு எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார் ஆவியானவர். ஒரு சில செலக்டட் பீப்புள் மட்டும் அந்த அறிவை கொடுப்பார். கொடுத்து அவங்கள இன்சார்ஜ் ஆக்கிறார். நீ இந்த கப்பலை ஓட்ட, நீனா ஒரு ஆள் கிடையாது, யாரெல்லாம் சொல்லி பார்க்க போறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 16வது வசனம், விசுவாசத்தினாலும் அறிவினாலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷனாக வரைக்கும். பூரண புருஷர், அந்த பூரண புருஷர் வாசிப்போமா? யாக்கோபு 3வது அதிகாரம் 2வது வசனத்துல ஒரு சொல் தவறாதான் அவன் பூர்ண புருஷன். அந்த பூர்ண புருஷன்கிற ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரதற்கு 12வது வசனம், எபேசியர் 4:12, பரிசுத்தவான்கள் சீர்படுத்தும் பொருட்டாக. இந்த பரிசுத்தவான்கள் யார் சொல்ல பார்ப்போம்? குதிரை கடிவாளம் போட்டு உள்ள உட்காந்துட்டு இது போய் சேரணும். கப்பல் போய் சேர்ந்து ஒருவனும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. கொண்டு போய் சேர்க்கணும். எஸ், அப்ப அதுக்கு யாரெல்லாம் வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகும். 12வது வசனம், சுவிசேஷ ஊழியம். ஃபர்ஸ்ட் சுவிசேஷம். சுவிசேஷம் என்ன சொல்லுங்க? குட் நியூஸ். இப்ப இது ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தின் மூலமாக அந்த கப்பலுக்கு வெளியில இருக்கவங்க உள்ள வர்றாங்க. பலர் பல வகையில சுவிசேஷத்தினால தொடப்படுகிறார்கள். ஒரே ஒரு சாட்சியை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய நான் சொல்ல மாட்டேன். காலையில் 7 மணி ஊழியம் இப்ப நான் பாக்குறதில்ல, இந்த பிள்ளைகள்லாம் பாக்குறாங்க. மரியா வியாழக்கிழமை பாக்குறா. இன்னைக்கு எபினேஸ்வர் மணி வருவார்னு சொல்லி சொன்னாங்க. வந்தாரான்னு எனக்கு தெரியாது. ஜானகிமால் மெயின் இன்சார்ஜ் இவங்க எல்லாம் வர்றாங்க, பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு முறை அது ஆரம்பத்தில் அம்மா பேரு நாகலட்சுமி. அது மதுரை ஜிஹெச் இருந்து இங்க வந்திருக்கு. ஒரு பாம்பு கொத்தி இந்த கையில புண்ணு வந்துருச்சு. புண்ணு வந்து இந்த டெண்டனெல்லாம் ஃபுல்லா அந்த பாய்சன் கடிச்சு டெத் ஆகி போச்சு. அந்த அம்மாவுக்கு நான் தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவேன். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிஷ்யூவை கட் பண்ணுவேன்.
மேல் மாதிரி அப்போ டி ஃப்ளோர்னு இருந்துச்சு, இப்போ டி எல்லாம் கிடையாது. மரியாளுக்கெல்லாம் தெரியும் டி ஃப்ளோர்னா என்னன்ட்டு. அந்த ஃப்ளோரில் அந்த அம்மா இருந்துச்சு. நான் எப்பவுமே கொஞ்சம் ஜோக் அடிப்பேன், ஏம்மா உன் பேர் நாகலட்சுமி, உன்னைய பாம்பு கொத்திருச்சு, அதுக்கு தெரியாதா எம்மா என் பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரியாமலே கொத்தி பிடிச்சுமா அப்படின்னு சொல்லி நான் சும்மா ஜோக் அடிப்பேன். ஆனால் அந்த அம்மா ப்ரேயருக்கு வராது. மேலே மைக் இருக்கும், மேலே இருந்து அந்த மெசேஜை கேட்டுகிட்டே இருக்கும். ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு பாஸ்டர் எனக்கு நல்லா தெரியும், கோயிலான்குளம்ங்கிற ஊரில், அவர் சொல்கிறாரு, சார் எங்களுடைய சபைக்கு ஒரு அம்மா வந்துச்சு. அந்த அம்மா வந்து அப்பம் திராட்சை ரசம் பெற்றுக்கொள்றதுக்கு வந்து முழங்கால் போட்டுச்சு. நான் கேட்டேன், நீ எப்படிம்மா இயேசுவை ஏற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்டேன். அப்பா அவர் சொல்லுது, லைசாண்ட் ஹாஸ்பிட்டலில் நான் ஏறக்குறைய 1 மாதம் நான் அங்கே இருந்தேன். டாக்டர் டெய்லி காலையில் செய்தி கொடுப்பார், அதை நான் கவனமாக கேட்பேன். கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் ஞானஸ்தானத்துக்கு சபையில் சேர்ந்தேன். இப்போ இந்த ஊருக்கு வந்தாலும் உங்கள் ஆலயத்தில் வந்து நான் திருவிருந்தில் பங்குவெல்லாம் வந்தேன். கேட்டாரான், இது டாக்டருக்கு தெரியுமா? டாக்டருக்கு தெரியாது. நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ இந்த சுவிசேஷங்கிற ஊழியத்தை நம்ம செய்ய செய்ய இவங்கெல்லாம் உள்ளே வந்துகிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு அம்மா காலில் பெரிய புண்ணு, அதுவும் மதுரை ஜிஹெச்லேருந்து இங்கே வந்திருக்கு. யாராவது சொன்னாங்கன்னா, புண்ணை ஆத்துறது லைசாண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் ஸ்பெஷலிஸ்ட், அவங்க நீங்கள் போனால் ஆற்றிடுவாங்க அப்படின்ட்டு. அவருடைய மனைவி ஏறக்குறைய 70-75 வயசு இருக்கும். நல்லா டாலாக ஃபேராக அப்படி ஒரு அழகான ஒரு லேடி, வயதான அம்மா. காலையில் நான் ப்ரேயர் நடத்தும்போது அவர் கரெக்டாக வந்து முன்னாடி உட்காந்துப்பார். ரவுண்ட்ஸ் போகும்போது அவர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் என்னுடைய கதையை நீங்கள் கேட்கணும் சார். கேட்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். அவர் சொல்கிறாரு, அவர் வாலிப வயசாக இருக்கும்போது இயேசுவை ஏற்றுக்கிட்டார், ரட்சிக்கப்பட்டு எப்பயும் பாட்டு புத்தகம் வச்சுருப்பார், எப்பவும் ஜோம் பண்ணிட்டு இருப்பேன். என்னுடைய மாமா, அதாவது இந்த பொண்ணுடைய அப்பா, இது முறப்பெட் பொண்ணு, இந்த பொண்ணு, நீ இந்த பைபிளை பாட்டு புத்தகம்லாம் தூக்கி போட்டுட்டேன்னா என் மகன் அவனுக்கு கட்டி கொடுப்பேன். இவர் பார்த்தாரா, ஒரு பக்கம் பைபிள் இயேசு, இன்னொரு பக்கம் பொண்ணு அழகு பொண்ணு. நான் சொல்லேன் இல்லை, என்னுடைய வயதில் நான் சொல்கிறேன், அந்த அம்மா அந்த வயசில் அப்படி ஒரு அழகு, பல்லெல்லாம் இல்லை, ஒக்காய். ஆனால் அது வாலிப பொண்ணுல எவ்வளோ அழகாக இருந்திருக்கும். தூக்கி போட்டார். தூக்கி போட்டு அவங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்க, நான் இயேசு ஏற்றுக்கிற மாட்டேன், உங்கள் பொண்ணு எனக்கு போதும் அப்படின்ட்டு. அதுலேருந்து இந்துவாக மாறிட்டேன் அப்படின்ட்டாரு. வருஷங்கள் போச்சு. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க ராத்திரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொல்லுதான், நீ இயேசுவை விட்டுட்டு தானே என்னை கல்யாணம் கட்ட வந்த, இங்கே பாரு எனக்கு காலில் புண்ணு ஆறாமல் இருக்கு, அதே இயேசு இங்கே கொண்டு வந்திருக்காரு, நீ இயேசு ஏற்றுக்கொப்பா அப்படின்னு சொல்லி அந்த மனைவி சொல்லியிருக்கு. நான் உங்கள் அப்பாவுக்கு சத்தி, ஐயா எங்கள் அப்பனே செத்து போயிட்டான், நீ என்ன அப்பனு கொடுத்த சத்தியத்தை போ, போய் உட்காந்து செய்தி கேளு, இயேசு ரொம்ப நல்லவர் ஐயா, உன்னைய திரும்ப ஏற்றுக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிடுச்சு. அப்படி ஒரு விசுவாசத்தோடு உட்காந்துருப்பாரு, ஜெபம் பண்ணுவார். ஒரு மாதம் கழிச்சு வர்றாரு, சார் அம்மா பொண்ணெல்லாம் ஆறிடுச்சு, நான் இயேசுவை விடலை சார், எங்கள் ஊரில் போய் எங்கள் கிராமத்தில் ஒரு பேர் சொன்னார், அங்கே ஒரு கிறிஸ்தவ சபையில் போய் நான் அங்கே தர அதை சேர்ந்துட்டேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. இதுக்கு தேவையாக சுவிசேஷகர், நீங்களும் சுவிசேஷகர், நான் சுவிசேஷகர், நம்முடைய சாட்சி மூலமாக தான் கப்பல்லாம் ஆள் லோடு ஏறணும். சரி, 2வது ஊழியத்தை பார்ப்போம். எபேசியர் 4வது அதிகாரம். கிறிஸ்து 13 அவர்களில் சிலர் அப்போஸ்தலர் தான் நான் சொன்ன சுவிசேஷ அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர் போகணும், கோ போய் சுவிசேஷம் சொல்லணும். சில தீர்க்கதரிசி. இன்னைக்கு இந்த தீர்க்கதரிசிங்கிறது ஒரு சிக்கலான ஊழியமாகி போச்சு. இது இப்ப தேவையா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்புறம் பைபிள் கிடையாது. இப்ப இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாகத்தான் சொல்லப்படுது. இந்த தீர்க்கதரிசிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தீர்க்கதரிசிகள் சபையில் இருக்கும் பொழுது அவங்க சொல்ற சில வசனங்கள் மூலமாக மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அதுக்கு ஒரு கதையை சொல்லிடுறாங்க. இது என்ன நடந்த சம்பவம். ஒரு கேசட்ல ஒரு பாஸ்டர் சொல்றாரு, ஒருத்தர் வயத்துல வலி, வலி 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 தீராத வலி இருக்கு, எப்பவுமே வலி. அவர் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா போய், அப்பெல்லாம் ஸ்கேன் கிடையாது, வயத்தை திறந்து மூடியாச்சு, ஆனா நோயை கண்டுபிடிக்க முடியாது, ஆனா வலியை குறையாச்சு. ஒரு அம்மா, அது தீர்க்கதரிசனம் சொல்ற அம்மா சொன்னாங்க, அந்த அம்மாட்ட நீ போனேன்னா
உன் பிரச்சனைக்கு அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுறாங்க. இவன் வந்த உடனே அந்த அம்மா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்க சொன்ன, நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி உன்னுடைய நண்பனை ஒருத்தனை காட்டுல கூட்டிட்டு போய் அவன் வயத்திலேயே மிதிச்சு நீ கொன்னு அங்கேயே அடக்கம் பண்ணு, உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிச்சு. பொத்துன காலை விழுது. அம்மா நீதாம்மா, உங்க இயேசுதான் உண்மையான கடவுள். இதுதான் என்னைக்கு நான் அதை செய்தனோ அன்னைக்கு எனக்கு வயிறு வலி ஆரம்பிச்சிச்சு. அப்ப தீர்க்கதரிசின்னு ஒருத்தங்க இருக்கிறதுனால ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். இது அடுத்த ஊழியம். சிலரை சுவிசேஷர்களாகவும் சிலரை மேய்ப்பர்களாகவும் போதர்களாகவும். இவங்க சுவிசேஷங்கிறது தனி, தீர்க்க தரிசனம் தனி, அப்போஸ்தலர் தனி. ஆனா மேய்ப்பர் பிளஸ் போதகர் ரெண்டு சேர்ந்து ஒரு ஊழியம். ஆனா உங்களுடைய மேய்ப்பர் பிளஸ் போதகர், டீச்சர். இப்ப இவ்வளவு பேரும் சேர்ந்துதான் இந்த கப்பலை என்ன செய்யணும், நவுட்டி 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 என்ன செய்யணும், கொண்டு போகணும். சரி, இப்ப நான் உங்களுக்கு சில காரியங்கள் சொல்ல போகிறேன். சாத்தான் பொய் சொல்லுவான், பொய்யும் பொய்க்கு பிதாவமானவன். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் முதல் சொல்லதான் இப்ப திரும்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்னா, தேவனுடைய சுபாவத்துல பல சுபாவங்கள் இருக்கு. அது ஒரு சுபாவம் பரிசுத்தம். நான் பரிசுத்தர் ஆகிய நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப பாயிண்ட் நம்பர் 1, சாத்தான் என்ன சொல்லுவான்னா, இது நம்மால முடியாது, ஏது பரிசுத்தமாய் வாழ்றது நம்மால முடியாது அப்படின்னு சொல்லுவான். அப்ப இதை சொல்ல 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 நம்முடைய புத்தி என்ன சொல்லும்னா, இது கடவுள் பரலோகத்துல இருக்காருங்க, இங்கதானே இருக்காரு, அங்க பாவம் இருக்கா, பாவம் கிடையாது, இங்க பாவம் மட்டும்தான் இருக்கு, எப்படியா வாழ முடியும், இங்க இருந்துட்டு பரிசுத்தமா வாழ்றதுன்னு அது முடியவே முடியாதுன்னு சொல்லி. ஆனா அப்படி நீ சொல்லக்கூடாதுங்கிறது தான் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி என்ன செய்தாரு, பரிசுத்தமாக வாழ்ந்து சாத்தான் சொல்றாரு, என்னிடத்திலே பாவம் உண்டு என்று உன்னால் சொல்ல முடியுமா, சேலஞ்ச். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இது ஒரு ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி சாத்தான் சொல்றோம். பரிசுத்தமா வாழணும்னா வாழு, இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை, காரணம் ஆண்டவர் கிருபையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பொய்ய சொல்லுவோம். இது ஆப்ஷனல் கிடையாது, இது ஆலோசனை கிடையாது, இது கட்டளை. கட்டளைனா என்னது, கட்டளை மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுமா. எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனம். இது ஆலோசனை கிடையாது. 12:14 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. சோ பாயிண்ட் நம்பர் 2, இட்ஸ் ஆப்ஷனல் கிடையாது, இது கம்பல்சரி. மூணாவது, இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சராசரி வாழ்க்கையே கிடையாது, இது ரொம்ப மேலான வாழ்க்கைன்னு சொல்லுவோம். அது என்ன புரியறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு வீடு இருக்கு, அந்த வீடுல எப்படினாலும் அதை கட்டலாம். வீட்டுக்குள்ள லிப்ட் வச்சு கட்டலாமா, கட்டலாம், தேவையில்லை. எங்க வீட்டுக்குள்ள லிப்ட் கிடையாது, பழைய வீடு. இன்னைக்கு லிப்ட் வச்சு கட்டுறாங்க இல்லைன்னு சொல்லி நம்ம ஓபியில லிப்ட் இருக்கு, அது பேஷண்ட்டுக்கு இருக்கு, பேஷண்ட் ஷிஃப்ட் பண்றதுக்கு லிப்ட் இருக்கு. ஆனா இது சராசரி வாழ்க்கையில ஒரு மேலான வாழ்க்கை. அப்படி மேலான வாழ்க்கையை வாழ்றதுக்கு பவுல் மாதிரி ஒரு சிலரை மட்டும்தான் அது முடியும், எல்லாரும். உதாரணத்துக்கு ஒரு சர்ஜன் இருக்கார், அவர் அமெரிக்கால ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்காரு. அவர் சர்ஜரி பண்றதுக்கும் நாங்க வர்றது வித்தியாசம். நாங்களும் பண்றோம், எங்களுக்கு ரிசல்ட் இருக்கு, இல்ல நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா அவருடைய டைம் வித்தியாசம் இருக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் எல்லாராலையும் அது முடியும். ஏன் முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் அவர் பவுல மாத்திரம் தெரிந்து கொள்ளல, அவன் எல்லாரையும் தெரிந்து கொண்டார். சோ பாயிண்ட் நம்பர் 3, பரிசுத்தம்ங்கிறது ஒரு சராசரி ஒரு வாழ்க்கை இல்லைங்கிறது சாத்தான் சொல்லுவான். ஆனா இது எல்லாருக்கும் இது தேவை. இது தேவைங்கிறதுக்கு நமக்கு எப்படி ஆண்டவர் புரிய வைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவியின் கனியை நமக்கு கொடுக்கிறார். இந்த ஆவியின் கனிங்கிறது என்னன்னா, பல ஆவியின் கனியில அவர் நமக்கு என்ன கொடுக்கிறாருன்னா, ஒரு ஆடிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரங்கள் கொடுக்கிறார். வரங்கள் எத்தனையோ வரங்களை கொடுக்கிறார். அந்த வரங்கள் மூலமாக ஆண்டவர் புரிய வைக்கிறார். பரிசுத்தம் ஒரு இது நான் எல்லாருக்கும் கொடுப்பேன். இந்த சராசரி வாழ்க்கைக்கு மேலான வாழ்க்கையில இது கம்பல்சரியாக இது செய்ய வேண்டியது. அடுத்து, பரிசுத்தம்ங்கிறது நம்முடைய வேலையை குறித்தது. வேலைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு, அப்படிதானே? இதுக்கு நீங்க இதை புரிந்து கொள்றதுக்கு ஒரு வசனம் நான் எடுத்து காட்டுறேன். அப்பதான் இந்த வேலைங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும். எடுத்துக்கலாமா? 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்வோம், 2வது அதிகாரம் 20வது வசனம். அப்ப பரிசுத்தம்ங்கிறது நம்முடைய வேலை, ஜாப்.
வேலை இல்லாதவனுக்கு கட்டாயம் பரிசுத்தம் வாழ முடியாது. ஆனா 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20வது வசனம், ஒரு பெரிதான வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரம் உண்டு, சில கனத்திற்கும் சில கலைவத்திற்கும் உள்ளது. இது என்ன? சபைங்கிறது ஒரு வீடுதான வீடு. அந்த சபைக்குள்ள 2 வகையான ஊழியக்காரர்கள் இருப்பாங்க. ஒருத்தங்க பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், மியூசிக் போடுறவங்க ஒரு கூட்டத்தார். இவங்க மட்டும் அல்ல, இன்னொரு கூட்டத்தா இருக்காங்க. அது மரம், கன வீணத்திற்கான பாத்திரம், கோயில் குட்டி, கூட்டுற வேலைக்காரர், வாட்ச்மேன். இவங்க எல்லாருமே 2 கூட்டமா இருந்தாலுமே என்ன சொல்றாங்கன்னா, ஆகையால் ஒரு நிகழை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டதும் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயமான எந்த நற்கிற கனத்துக்குரிய பார்த்தனாக்கள். அன்றையும் பாலியத்துக்கு இச்சை விட்டு நீ விலகி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுதுக்கும். அப்ப சபைக்குள்ள முந்தாச்சு. நம்ம சொல்லக்கூடாது, ஏன் வேலை, கூட்டுற வேலை, எனக்கும் புல்பிட்டுக்கு சம்பந்தம் கிடையாது, நான் இஷ்டத்துக்கு வாழ்வேன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அது தொழில், என்னுடைய சர்ஜரி, ஓபி, ரவுண்ட்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அங்க நான் ஆண்டவரை வெளிப்படுத்தும். 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஆபீசர், ரிட்டையர்ட் ஆயிட்டார். அவருடைய மனைவி போஸ்ட் மாஸ்டர் லேடி, அது ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. இவரு திருமங்கலத்திலிருந்து ஒரு காய்ச்சல், தலைவலி எல்லாத்துக்குமே நான் விருதுநகருக்கு போகணும், சுஜித் லைசான்ற பார்க்கணும். அந்த அம்மா சொல்லுமா, ஏயா திருமங்கலத்தில் இல்லாத ஆஸ்பத்திரியா, என்னத்துக்கு நீ அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி, வேறு நான் என்ன கேட்டேன், நான் போகணும் அப்படின்னு சொல்லி இவர் வருவார், ட்ரீட்மெண்ட் போயிடுவார். ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு காலில் ஒரு கட்டி இருந்துச்சு, ஒரு கான். அது ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க வேண்டியிருந்துச்சு. முதல் முறையாக என்னை பார்க்க வருது. வந்த உடனே என்னை கம்ப்ளைண்ட், ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் தான், சார் நீங்கள் மந்திரம் போடுவீங்களா சார்? அம்மா சொல்கிறீங்க, இது புருஷன் எல்லாத்துக்குமே விருதுங்கிறாரு, எங்க அங்கெல்லாம் ஆஸ்பத்திரி இல்லையா, உங்ககிட்ட என்ன சார் இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க சண்டையில் ஆரம்பிச்சிச்சு. இப்போ காலை காட்டிச்சு, சர்ஜரி பண்ணணுமா, ஒரு ஊசி போட்டு வலிக்காமல் பண்ணிடும்ட்டு. இல்லை, அது எத்தனையோ பேர்கிட்ட நான் காட்டினேன், அவங்க பண்ணுறேன்னாங்க, இங்கே என்னதான் இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி நான் உங்கள்கிட்ட வந்து காட்ட வந்திருக்கேன்னு சொல்லி அந்த அம்மா வந்துச்சு. லோக்கல் போட்டாச்சு. சரஸ்வதி பைபிள் வாசிக்கா. நான் ஒரு 3 to 4 minutes சர்ஜரி பண்ணி அந்த கட்டி எடுத்துட்டேன். எல்லாம் முடிச்சாச்சு. அந்த அம்மா முடிச்ச உடனே அது சொல்லுது, சார் இது ஆஸ்பத்திரியா கோயிலா சார்? எனக்கு புரியலையே சார். ஆஸ்பத்திரி இல்லைன்னா யாரும் பைபிள் வாசிக்க மாட்டாங்க, இது ஒரு கோயில் மாதிரில சார் இருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப வியலியின் பரிசுத்தம் வாசிக்க 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21வது வசனம், ஆகையால் ஒரு இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயமான எந்த நற்கிரியை கனத்துக்குரிய பார்த்தோம். அப்ப வேலையில பரிசுத்தம். நீங்க என்ன சொல்லக்கூடாது, பாஸ்டர் தான் பரிசுத்தமா வாழணும், ஏன்னா அவர் அங்கி போட்டிருக்காரு, இடுப்புல கயிறு கட்டியிருக்காரு, எங்கள்கிட்ட அங்கியும் கிடையாது கயிறு கிடையாது, நாங்க எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. இப்ப சாத்தான் சொல்றல பொய்யில பரிசுத்தங்கிறதுல இது நம்மளால முடியாது, வேலையில பரிசுத்தம் தேவையில்லைன்னு சொல்லுவான், அங்கேயும் தேவை. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. ஒரு கப்பலை நாங்கள் பார்த்தோம் ஐயா, அது விசுவாசமாகிய கப்பல். அதற்கு ஒரு நங்கூரம் இருக்கிறது. அந்த நங்கூரத்தை சேதப்படுத்தாதபடி எங்களை அந்த பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோல் அது இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன் ஆமேன்.